ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிது. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்த கேள்விகள், தாத்தாவை பற்றி நம்மளோட மனசில் இருந்த கேள்விகள், இதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பதில் கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது. நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டீமில் படிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எபிசோடுமே லைட்டாக மூவ் ஆகுது. பிகாஸ் வந்து அந்த தாத்தா கூட சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம். நான் அதை பற்றி வீடியோவுமே நான் போட்டிருந்தேன். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாத்தா சொல்லியிருந்தாங்க. எங்கே விஜய் வந்து இங்கெல்லாம் விட்டு போயிடுவானோ, அதாவது அவனை நாங்கள் விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்தால் பாட்டி நார்மலாக இருக்காங்க, விஜய் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பாட்டி ஃபீல் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத காவிரி ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் காவேரி கிட்ட தாத்தா சத்தியமும் வாங்கியிருக்காங்க. ஸோ நீ தான் வந்து எப்படியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வரணும் விஜயை அப்படின்னு சொல்லிட்டு, அனுப்பி வைக்கணும்னு சொல்லலை, கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் தாத்தா நீங்கள் இதெல்லாம் நான் சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தாத்தா சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. இதெல்லாம் நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் கண்டிப்பாக நான் இதோட கூப்பிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரும்போதும் அதுதான் சொல்லிட்டு வராங்க. எப்படி காவேரி விஜய்கிட்ட செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அப்கமிங் ட்ராக்கு. பட் ஆனால் வந்துடுறாங்க, எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுறாங்க. அது நமக்கு பிடிஎஸ் கிடச்சிடுச்சு, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சித்தியுமே நார்மலாக தான் பேசுகிறாங்க. பட் பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காவேரி வந்து ஒரு மாதிரி என்னிட்டேருந்து பிரிச்சுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்திலே உடம்பே சரியாக மாதிரி இருந்தாலும் காவேரி மேலே இருக்க கோவம் அப்படியே இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் பாட்டிக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த கேள்வியும் இதுதான், உண்மையிலே இவங்க நடிக்கிறாங்களா இல்லை உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே உடம்பு சரியில்லை அப்படின்றதையும் தாத்தா வந்து அங்கே நமக்காக வந்து மென்ஷன் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இன்றைக்கி எபிசோட் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ரொமோ பார்த்த சீனு. ஸோ வந்து வீடியோ வைக்கணுங்கிற முடிவு வந்து கங்கா எடுத்துகிட்டு தான் வந்து ஃபோனை வந்து கையில் கொடுக்குறாங்க. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு நம்ம காவேரி அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக காவேரி வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க. இந்த சத்தியம் எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் நம்ம மனசில் இருந்த பல கேள்விகளுக்கு இன்றைக்கி விடை கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. தாத்தாவும் காவேரியும் பேசிக்கிட்டது அவங்களுக்குள்ள நீ தாத்தா வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக அவங்க கண் கலங்கும் போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கு. என்னதான் வந்து நடுவில் தாத்தா மேலே ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நார்மல் ஆகிடுச்சு. தாத்தா ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.